நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அபிஷேக் பச்சன் என்பவர் இந்தி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மகன் ஆவார். ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன் இருவரும் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் ஐஸ்வர்யா ராய்க்கு திருமணத்திற்கு முன்பே ஒரு மகன் இருப்பதாக கூறி ஒரு நபர் பேசிய வீடியோ வைரலானது. ஆனால் அந்த நபருக்கு மனநிலை சரியில்லை என்பது தெரிய வந்தது. தற்போது விவாகரத்து வதந்திகள் பரவியதால் ஐஸ்வர்யா ராய்க்கு மகன் இருப்பதாக கூறிய நபரை பற்றிய செய்தியும் மீண்டும் சமூக ஊடகங்களில் பரவுகிறது. ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் இருவருக்கும் திருமணமாகி 14 வருடங்கள் கடந்துவிட்டது. இவர்கள் இருவருக்கும் ஆராத்யா என்ற மகள் இருக்கிறார். தற்போது நடந்த முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு ஐஸ்வர்யா ராய் தனியாகவும் அபிஷேக் பச்சன் தனியாகவும் வந்தது. மேலும் இந்த விவாகரத்து செய்தி உண்மையாக இருக்குமோ என்று ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமீபத்தில் விவாகரத்து பற்றி ஒருவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுக்கு அபிஷேக் பச்சன் லைக் செய்தது. மேலும் விவாகரத்து செய்திக்கு அடித்தளமாக இருந்தது. இவர்கள் இருவரும் உண்மையாகவே விவாகரத்து செய்து கொண்டார்களா என்ற கேள்வியும் எழுந்து இருக்கிறது. அபிஷேக் பச்சன் கொடுத்த பேட்டியில் நானும் ஐஸ்வர்யாவும் சில மாதங்களுக்கு முன்பு விவாகரத்து செய்ததாக கூறிய வீடியோ வெளியாகியது. இந்த வீடியோவை அபிஷேக் பச்சன் வாய்ஸை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் உருவாக்கியிருக்கும் இந்த AI தொழில்நுட்பத்தை தடை செய்ய வேண்டும் என்று திரைத்துறையினர் கூறி வருகிறார்கள். இந்த வீடியோ பற்றி அபிஷேக் பச்சன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரபலங்களாக இருப்பதால் அனைத்து செயல்களும் முதன்மைப்படுத்தி பார்க்கப்படுகிறது. இது மிகவும் வருத்தத்துக்குரிய செயல். எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றால் மக்களின் சந்தோஷத்துக்கு, பொழுதுபோக்கிற்கு மற்றவர்களை காயப்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். யார் எது சொன்னாலும் நான் திருமண பந்தத்தில் தான் இருக்கிறதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யா ராய் குடும்பத்தை பற்றிய பல்வேறு வதந்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன. ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை உண்மைக்கு புறம்பானவை.